இந்த உலகத்தில் சில இடங்கள் மட்டும் மரணத்தையும் வாழ்க்கையின் ஒரு உண்மையாக அமைதியாக ஏற்றுக்கொள்கின்றன. அந்த இடங்களின் ஒன்று காசி. நெருப்புச் சுடரும் ஒலி மெதுவாக கேட்கிறது. இங்கே சிதைகள் எரிவது ஒரு சடங்கு அல்ல, ஒரு வாக்குறுதி. இறந்தவர்களுக்கு அல்ல, இன்னும் வாழ்கிறவர்களுக்கு. சொல்லப்படுகிறது காசி சிவபெருமானின் திரிசூலத்தின் நுனியில் நிலைத்திருக்கிறது என்று. அதனால்தான் மணிகர்ணிகாவில் தகனம் செய்யப்படும் ஒவ்வொரு உயிரும் மறுபிறவியின் கதவை மூடிக்கொள்கிறது என்று நம்பப்படுகிறது. இங்கே மரணம் ஒரு முடிவல்ல, ஒரு விடுதலை. மென்மையான மணி ஒலி. ஒரு உடல் சுடராய் மாறும் அந்த நொடி சிவன் தாமே அந்த காதில் ஒரு மந்திரத்தை கிசுகிசுக்கிறாராம். தாரக் மந்திரம். அது பயமல்ல, வலி அல்ல, அமைதியின் கடைசி சுவாசம். சிறிய இடைவேளை. புராணங்கள் சொல்கின்றன, பார்வதி தேவியின் காதணி இந்த மண்ணில் விழுந்ததால் அவளின் வார்த்தை சாபமாக மாறி ஒரு உண்மையாக நிலைத்ததாம். இங்கே நெருப்பு ஒருபோதும் அணையக்கூடாது. அதனால்தான் இங்கே இரவு இல்லை, மௌனமில்லை, இறுதி இல்லை. நெருப்பு பழிச்சென்று எரியும் ஒளி. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஒரே ஒரு நெருப்பு. அக்ஷய் அக்னில். டோம் ராஜாவின் கைகளில் தலைமுறை தலைமுறையாக ஒரே பொறுப்பு. நெருப்பை அல்ல, நம்பிக்கையை அணையவிடாமல் காப்பது. குரல் மென்மையாக மாறுகிறது. மணிகர்ணிகா நமக்கு சொல்லிக் கொடுப்பது ஒரே ஒரு பாடம்தான். வாழ்க்கை நிரந்தரமில்லை, ஆனால் உண்மை நிரந்தரம். இங்கே மரணம் துக்கமல்ல, மகா பிரயாணம். ஒரு பயணம் முடிந்து இன்னொரு பயணம் கரையருகே கரைந்து போகும் தருணம். இசை மெதுவாக உயர்கிறது. அதனால்தான் ஹோலியின் நாளில் கூட சாம்பலுடன் சிரிப்பும் சேர்ந்து எரிகிறது. ஏனெனில் மரணத்தை புரிந்து கொண்டவர்களுக்கு வாழ்க்கை எப்போதும் பயமற்றது. சிறிய மௌனம். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.